தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் கோயம்பேட்டில் உள்ள தலைமை கழகத்தில் இன்று பிப்ரவரி 7, 2025 நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் இன்றைக்கு தலைமை கழகத்திலே நடைபெற்ற மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்திற்கு தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கும் எங்கள் அன்பு மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும் தலைமையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக 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 என்று மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம இந்த ஆலோசனை கூட்டத்தில் பல முக்கியமான விஷயங்களை பற்றி ஆலோசிக்க இருக்கிறோம். அதில் மிக முக்கியமாக வருகின்ற பிப்ரவரி 12ஆம் தேதி நமது கழகத்தினுடைய கொடி நாள். அது எல்லாருக்கும் தெரியும். பட் இந்த வருஷம் ரொம்ப ஸ்பெஷல். வெள்ளி விழா ஆண்டாக இந்த கொடி நாளை தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் பட்பொழி வீச பறக்க செய்யக்கூடிய அளவு அனைத்து மாவட்டங்களிலும் நமது கழகத்தினுடைய கொடியை ஏற்றி அந்த கொடி நாளை தலைவர் அவர்கள் நமக்கு சொன்னது போல இயக்கத்தை செய்வோம் இல்லாதவருக்கு என்ற வகையில் நலத்திட்ட உதவிகள் இனிப்புகள் வழங்கி மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதையும் இன்றைக்கு நான் உங்களோடு ஆலோசிக்க இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விஷயம் நம்ம பேச வேண்டியிருக்கு. அதை நான் உங்ககிட்ட தனியா நான் பேசுறேன். பிரஸ் இருக்காங்க. நாம அடுத்த கட்டம் தேர்தல் என்ன, கூட்டணி என்ன, வியூகம் என்ன அப்படிங்கிறது தான் பிரஸ்ஸை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு கேள்விக்கான பதில் அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து முக்கிய பிரச்சனைகளுக்கும் முதலாளாக களத்திலே இறங்கி மக்களுக்காக போராடுகின்ற மிகப்பெரிய ஒரு கழகமாக மக்களுக்காகவே உழைக்கிற ஒரு கழகமாக நம்ம இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க எல்லா பிரச்சனை எங்க நடந்தாலும் அது உங்களுக்கு தெரியும். அந்த வகையிலே 2026 தேர்தல் நேரத்தில் நாம் இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக நிச்சயம் மாறும். அந்த கூட்டணி மகத்தான வெற்றி பெறக்கூடிய அளவு நாம் வியூகங்களை அமைத்து யார் யாருக்கு எந்த தொகுதி, எத்தனை பேருக்கு எத்தனை நம்பர்ஸ், எத்தனை தொகுதிகள், யார் வேட்பாளர்கள் என்பதெல்லாம் குறித்து நாம் கலந்து ஆலோசிக்க இருக்கிறோம். அந்த வகையிலே நமது கூட்டணி ஒரு மகத்தான கூட்டணியாக அமையும், மாபெரும் வெற்றியும் பெறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அந்த கூட்டணியிலே இன்னும் பல பேர் வந்து இணைய இருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல. ஏன்னா ஒரு தேர்தல் அப்படின்னாலே அந்த வெற்றி தான் எல்லாருடைய இலக்கு. அந்த வகையில் நாம் வெற்றிக்கான இலக்கை நிச்சயமாக தீர்மானித்து அந்த வெற்றியை நோக்கி நாம் பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் நம்முடைய கழக பணி வெகு விரைவிலே தொடங்கி தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளிலும் நம்முடைய தேர்தலுக்கான வியூகத்தை அமைத்து பணிகளை வெகு விரைவிலே தொடங்கி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் மாதம் செயற்குழு பொதுக்குழு கூட்டப்படும். அந்த செயற்குழு பொதுக்குழு மிக முக்கியமான அறிவிப்புகளை நாம் அன்னைக்கு அறிவிக்க போறோம். நிறைய பதவிகள், நிறைய புது பதவிகள், முக்கியமான பதவிகள் நமக்கு அறிவிக்க இருக்கிறோம். மாவட்ட செயலாளர்கள் நிறைய மாற்றங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்மளுடைய இலக்கு வெற்றி அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அதற்கான பணிகளை எந்த அளவு நம்ம வேகமாக செய்ய வேண்டி இருக்கோ அதை நோக்கி நிச்சயமாக நமக்கு பயணம் இருக்கும். அதே மாதிரி நமது அவைத்தலைவர் டாக்டர் அவர்கள் ரொம்ப நாளா கேட்டு இருக்காரு. செயற்குழு பொதுக்குழு கேப்டன் இருந்த காலத்திலிருந்து கேட்டு இருக்காரு. தருமபுரி மாவட்டத்துக்கு ஒரு வாய்ப்பு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில நிச்சயமாக அவைத்தலைவர் அவர்களுடைய விருப்பப்படியும் நமது மாவட்ட செயலாளர்கள் விருப்பப்படியும் நிச்சயமாக அந்த செயற்குழு பொதுக்குழு தருமபுரி மாவட்டத்திலே ஏப்ரல் மாதம் நிச்சயமாக இருக்கும். அது எந்த தேதி என்பதை உங்களுக்கு நாங்கள்
பின்னாடி நாங்க அறிவிக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். அதனால இப்போ நம்ம பர்சனலா பேச வேண்டியிருக்கிறதுனால மீண்டும் உங்களோடு நான் பேசுவேன் என்று கூறி இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள். தீர்மானம் 1. முன்னாள் பாரத பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்கள் மறைவிற்கும் புதுக்கோட்டை சமூக ஆர்வலர் திரு ஜெகர் அலி அவர்கள் மறைவிற்கும் தேமுதிக நாமக்கல் தெற்கு முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர். கே. ராமலிங்கம் அவர்கள் மற்றும் மறைந்த கழக தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து 2 நிமிடம் மெளன அஞ்சலி செலுத்தப்படுகிறது. தீர்மானம் 2. கழகத்தின் கொடி நான் பிப்ரவரி 12, 2025 ஆம் ஆண்டு வெள்ளி விழாவை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் கிராமந்தோறும் உள்ள அனைத்து கிளை கழகங்களிலும் கொடி ஏற்றி இனிப்புகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 3. அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்த ஞானசேகரனை வன்மையாக கண்டிப்பதோடு காவல்துறை குண்டர் சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தாலும் அந்த சார் யார் என்று இன்னும் கண்டுபிடித்து தெரியப்படுத்தவில்லை. எனவே தமிழக அரசு உடனடியாக ஞானசேகரனுக்கு உதவிய சாரை கைது செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு படிப்படியாக டாஸ்மாகை குறைப்போம் என்று அறிவித்த போதிலும் நாள்தோறும் விற்பனை அதிகரித்துக்கொண்டே தான் போகிறது. இதனால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, சாலை விபத்து போன்ற சம்பவங்கள் நடந்தேறி வருவது தொடர்கதையாக இருக்கிறது. தமிழக அரசு உடனடியாக மது மற்றும் போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 5. கடலோரம் வாழும் மீனவர்கள் தங்கள் பிழைப்பிற்காக மீன்பிடி தொழிலை செய்து வருகிறார்கள். கடலில் மீன் பிடிக்கும் பொழுது எல்லை தாண்டிவிட்டதாக கூறி மீனவர்களை கைது செய்வது இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு இலங்கை கடலோர காவல் படையினர் மீனவர்களை அச்சுறுத்தி வருகின்றனர். இதை உடனடியாக மத்திய, மாநில அரசுகள் தலையிட்டு மீனவர்கள் பிரச்சினையில் நிரந்தர தீர்வு காண கச்சத்தீவை மீட்டு எடுக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6. தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியில் பல்வேறு மாவட்டங்களில் குறிப்பாக தென்காசி, புதுக்கோட்டை, திருச்சி, வேலூர் கனிமவள கொள்ளை மற்றும் மணல் கொள்ளை போன்ற கனிம வளங்களை பக்கத்து மாநிலங்களான கேரளா மற்றும் ஆந்திராவிற்கு கடத்தி கொண்டிருக்கின்றனர். இதை வன்மையாக தேமுதிக சார்பில் கண்டிக்கிறோம். இதுபோதாது என்று திமுக அரசு மீண்டும் 13 மாவட்டத்தில் மணல் குவாரிகளை திறக்க தேர்வு செய்திருப்பதை தேமுதிக கண்டிப்பதோடு இல்லாமல் தேர்வு செய்த மணல் குவாரிகளை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 7. தஞ்சை, மயிலாடுதுறை மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு நிவாரணம் மற்றும் காப்பீட்டுத் தொகையையும் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்து இருக்கிறார்கள். ஆனால் மத்திய, மாநில அரசுகள் 2 மாதமாக நிவாரணத் தொகை வழங்கவில்லை. பாதிக்கப்பட்ட விவசாய பெருமக்களுக்கு மத்திய, மாநில அரசுகள் நிவாரணத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 8. மறைந்த தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் அவர்களுக்கு இலங்கையில் வாழும் தமிழர்கள் ஒன்று கூடி கேப்டன் உருவப்படம் நிறுவிய தேர் ஒன்றை தயாரித்துள்ளார்கள். இந்த தேரை 1 மாதத்திற்கு பிறகு கேப்டன் ஆலயத்தில் நேரடியாக ஒப்படைக்க உள்ளார்கள். கேப்டன் மீது பற்று வைத்து தேரை தயாரித்த இலங்கையில் வாழும் தமிழ் பெருமக்களுக்கு கழக பொதுச் செயலாளர் திருமதி அன்னியார் சார்பாகவும் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 9. புதுக்கோட்டை வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த பிரச்சனையில் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அந்த செயலை செய்ததாக 3 பேரை கைது செய்திருப்பது வேடிக்கையாக உள்ளது. இந்த சம்பவத்தை காவல்துறை திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்று மக்கள் சந்தேகப்படுகிறார்கள். எனவே உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க சிபிஐ விசாரணை வேண்டும் என தேமுதிக கேட்டுக்கொள்கிறது என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 10. தமிழ்நாடு முழுவதும் குண்டும் குழியுமாக இருக்கின்ற சாலைகளை உடனடியாக சரி செய்து வாக்களித்த மக்களுக்கு வாக்குறுதிப்படி பாதுகாப்பான சாலைகளை அமைத்து தர வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என தேசிய முற்போக்கு திராவிட கழகம் 10 தீர்மானம் நிறைவேற்றி மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற சட்டமன்ற தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது.